ஸ்டார்ட் பண்ணிட்டியா? வீடியோ ஆன் பண்ணிட்டியா? டேக் ஒன்னா. உயிரில் கலந்திருக்கும் என் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். யார் இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எல்லாம் பார்த்த மூஞ்சி தான். ஒரு வருஷம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. மோட்டோ விளாகிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஒன் மேன் ஷோ லைஃப்னு ஒரு சேனல் வச்சுட்டு இப்போயும் அந்த சேனல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, என்னதை பேசுனே தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மோட்டோ விளாகிங் பண்ணி, என்ன ஒன்றும் இப்போ வரல. அதான் மக்களே, இப்போ என்னென்னா நம்ம மிஸ்டர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ஆக்சசரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்கள் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் யூடியூப்லேயே சொல்லலை. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டிஹெச்எல் சொல்லி ஒரு கம்பெனியில் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். திடீர்னு வந்து அந்த வேலையை நிப்பாட்டிட்டு புதுசாக பைக் ஆக்சரி ஷாப் வந்து அதாவது வீட்டிலேயே வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோ கிளிப் இப்போ நீங்கள் பாருங்களேன். வீட்டில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செங்கல்லாம் வச்சு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மழை வெயில்னு எல்லாத்துலேயுமே வீடியோ எடுத்திருப்பேன். அப்புறம் ஓடெல்லாம் மேலே ஏற்றி ஓடை போட்டு உள்ள ஃபுல்லாக ரெடி பண்ணுற அந்த வீடியோ இப்போ போடுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு மொட்டை மாடியிலே வந்து ஒரு 10க்கு 10 ரூம் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச பைக் ஆக்சசரிஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சு ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து நைட் ஐன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் பெனிலி ஸ்பேர்ஸு, அப்புறம் டயர்ஸு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாங்கிட்டு இருந்தோம். வீட்டில் வச்சு ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா. யூடியூப் வீடியோ வந்து நம்மளால் போட முடியல. ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி கட்டி ஒரு கடை மாதிரி வைக்கிறோம். இதை என்னத்தை வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம என்ன பெருசாக எதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோவாக போடலை. பட் அந்த டைமில் வீடியோ பண்ண தோணல மக்களே. உண்மையை சொல்லணும்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், ஒரு நாள் வரும். நம்ம அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாள் இன்றைக்கி தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் வந்து வாடகைக்கு வந்துச்சு. அதாவது கடை வந்து வாடகைக்கு வந்துச்சு. சரி நம்ம எடுத்துருவோம், கையில் அவ்வளோ அமௌண்ட் இல்லை. கடன் உடனே வாங்கி ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். கடன் உடனே வாங்கி கடை வந்து வச்சாச்சு. அப்புறம் இவ்வளோ பெரிய கடையை ரொப்பணும்ல, ஃபுல்லாக பொருள்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு லோன் வாங்கி எப்படியோ பண்ணி முடிச்சாச்சு. வேறு என்ன சொல்கிறதே தெரில எனக்கு. நீ கொஞ்சம் பேச. நாங்கள் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கடை ஆரம்பித்தோம். நாங்கள் சம்பாதிச்சது, ஐடியில் சம்பாதிச்சது எல்லாமே வந்து நாங்கள் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த கடை ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட மார்ச் மாதமே நாங்கள் வந்து கொடுத்தாச்சு, அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு May 19 வரைக்கும் ஆச்சு. அந்த 1.5 மாதம் பார்த்திங்கன்னா இவர் தனியாக ஒத்தாலாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒரு பொருளுமே அவரே தனியாக அடுக்கி வச்சார். காசு கொடுத்து ஆள் வச்சு அடுக்கி வைக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப பார்த்து ரொம்ப ரசித்து இந்த கடையை ரெடி பண்ணார். இது வந்து கொஞ்சம் உண்மை கொஞ்சம் போய் அதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து நானும் என் ஒய்ஃபும் மட்டும், வேறு யாரும் ஹெல்ப்பும் இல்லாமல் நானும் என் ஒய்ஃபு எங்கள் அம்மாவும் சேர்ந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் அடுக்கி வச்சோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கடையாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். பட் மொட்டையாக ஒன்றுமே இல்லாமல் வெறும் வந்து இப்படி வாப்பானு வெறும் ஒரு மொட்டையாக ஒரு இடமா இருக்கும் போது எந்த பொருளை எங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அது ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சோம் நைட்டு பகலுமா. அதாவது ஓப்பனிங் டே வந்து May 19, 2024 இந்த கடை ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா யாருக்குமே நாங்கள் சொல்லலை. அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சொன்னோம். இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்டிவாக இருக்கும், யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லை அந்த டைமில். அப்புறம் சொல்லி எனக்கு அதுவும் நர்வஸாக இருந்துச்சு. என்னடா நம்ம எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி எல்லா பொருளும்லாம் வச்சுலாம் நாங்கள் ஓப்பன் பண்ணல. ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருந்த ஒரே சின்ன அமௌண்ட் வச்சு குட்டியாக ஒரு குட்டி கடை மாதிரி, சின்ன குட்டி கடை சொல்லுவோம்ல கிராமத்தில் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் மனசில் வந்து ஒரு எல்லாருக்கும் சொல்லணும், ஒரு பெருமை பீத்தியும் அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. ஏன்னா வந்து அப்போ எதுவுமே இல்லை, எங்களுக்கும் அந்தளவுக்கு ஒரு இதுவாக இல்லை சொல்லணும்னு சொல்லிட்டு. டயர்டாகவும் இருந்தோம், ரொம்ப டயர்டாக இருந்தோம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அதனால் இன்ஸ்டாகிராமில் வீடியோவில் போட்டுருவேன், நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அடுத்த நாள் வந்து கடையை ஓப்பன் பண்ணோம். அந்தளவுக்கு நிறைய பொருள் இருக்காது அப்போது. இப்போயும் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து மோஸ்ட்லி அதாவது எல்லாருக்கும் தேவைப்படுற பொருள் இருக்குது மக்களே. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இன்றைக்கி வந்து May 19, 2025 நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி, நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம். நல்லபடியாக ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சு. யூடியூப்பில் நீங்கள் நம்மளை மோட்டோ விளாகிங்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கொஞ்ச நாளாக மோட்டோ விளாகிங்கே பண்ண முடியல மக்களே, டைம் இல்லை. நீங்களே சொல்லுங்கள், கடைன்னு வச்சா நம்ம எப்படி மோட்டோ விளாகிங் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். ஆளுங்க கரெக்டாக இருக்கணும், அவங்கள நம்ம கவனிக்கணும், நம்மளும் நிறைய கற்றுக்கணும், புதுசாக ஸ்டாக் எடுக்கணும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஐடியில் இருந்ததை விட நம்மளுக்கு பிடிச்ச வேலையில் வந்தால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் வேலை வந்து கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது. செம்ம வேலை இருக்கும்.
தொடர்ந்து ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கும். மார்க்கெட்டில் இப்போ என்ன ப்ராடக்ட் இருக்குது, அதை நம்ம என்ன வந்து நம்ம வாங்கி வைக்கணும், வாங்கி வச்சா சேல் ஆகுமா ஆகாதா, அதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், அதாவது வீடியோ போட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே இல்லை மக்களே. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் பழகிருச்சு. அது அவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி இப்போ பழகிருச்சு. நல்லபடியாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் நிறைய கஸ்டமர்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் யாரையுமே நான் ஃபாலோ பண்ண சொல்லவே இல்லை. ஆனால் வந்து 62K-வா 62.8 பாயிண்ட்லாம் வேணாம், 62K இருக்குது. கூடிய சீக்கிரம் 100K வரணும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதில்ல மக்களே, நம்மளை பொறுத்தவரைக்கும். நீ பேசு. நாங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 5 ஃபாலோவர்ஸ் தான். உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்க, நாங்கள் வந்து காசு கொடுத்தோ யார்கிட்டயோ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எதுவுமே பண்ணல. 5 ஃபாலோவர்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி 1 இயரில் 25K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நம்ம வீட்டில் வச்சு பண்ணும்போது 25K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஏஞ்சல் லைட் வீடியோ போட்டனால தான் அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்களோட ட்ரெண்டிங் வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டுகாட்டி மாஸ்க் தான். அது வந்து நாங்கள் வீட்டில் வச்சு பண்ணும்போதே ஒரு 1000 கால்ஸ் நாங்கள் எடுத்திருப்போம். ஆனால் அதில் 10 ஆர்டர் தான் எங்களுக்கு கன்ஃபார்மாக வாங்கினாங்க. அப்புறம் எங்களுக்கு தூக்கி விடுறது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லைட் தான். ஏஞ்சல் லைட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எங்களோட பேஜ் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ இன்னும் நிறைய ட்ரெண்டிங்காக இவர் வீடியோ போட்டுகிட்டே இருக்காரு. யூனிவர்சல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுறதுனால எங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. மோட்டோ விலாகிங் வரும். குண்டு பையன் எங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேணால் கமெண்ட்டில் போடுவீங்க. இப்போயே சொல்லி குண்டு பையன் வீட்டில் தான் இருக்கான், நல்லபடியாக இருக்கான். மழையில் நனைஞ்சி இப்போ அசிங்கமாக இருப்பான், அதனால் எடுத்துகிட்டு வரல. குண்டு பையனை வச்சு வீடியோ போட போகிறோம். பழைய வீடியோஸும் நம்ம எடிட்டிங் பண்ணி போட போகிறோம் மக்கள். இனிமேட்டு ஏதாவது பண்ணி இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லாத்துலேயுமே வீடியோ போடலான்னு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கடையிலையும் ஆள் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தன் வரன்னு இருக்கான் வேலைக்கு, பார்ப்போம் நாளைக்கு வரானான்ட்டு. யூடியூப்பில் நம்ம ஊட்டிக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம், நானும் என் ஒய்ஃபும். அந்த வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் எடிட்டிங் பண்ணிட்டேன், ஆடியோ மட்டும் போட்டுடலாம். யூடியூப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயே வீடியோ போட்டு யூடியூப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதாவது இப்படி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதான் மக்களே நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண கதை. மக்களே நடுவில் வந்து கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால் கட் பண்ணிட்டு திருப்பி இப்போ பேசுகிறேன். என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னென்னா நம்ம வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம சனி ஞாயிறு லீவ் கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உட்காந்த இடத்துல வந்து ஜெயில் கைதி மாதிரி உள்ளே இருக்க வேண்டியதாக இருக்குது மக்களே. வெளியே போக முடியல. நிறைய பேர் வெளியே போயிட்டு வருவாங்க, அப்படியே கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வெளியே போகவே முடியல மக்களே, நேரமே கிடைக்கல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு அது மாதிரிலாம் தெரியாது. ஸோ நீங்களும் வடப்பள்ளி வந்தால் நம்ம கடைக்கு வாங்க. நிறைய மோட்டோ விலாகிங் வீடியோஸ் இனிமேட்டு வரும், ஓகேங்களா, யூடியூப் சேனலில் வரும். நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட்டு பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கள். நிறைய மோட்டோ விலாகிங் வரும். ஊட்டி வீடியோ இருக்குது, ஏலகிரி வீடியோ இருக்குது, ஏற்காடு வீடியோ இருக்குது, வாகமான் வீடியோ இருக்குது. ஏன்டா இவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வந்து இன்னும் போடலையா வீடியோ அப்படின்னு கேட்கலாம். கூடிய சீக்கிரம் வரும் மக்களே, ரொம்ப சீக்கிரமாக வரும். எல்லாமே எடிட்டிங் பண்ணி டக்குன்னு போடுறோம், ஓகேங்களா. இதான் நம்ம லோகோ மக்களே. அப்படியே பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். மிஸ்டர் தலைவர் லோகோ நம்மளே எடிட்டிங் பண்ணுது. தேங்க்யூ மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.